வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரே அளவில் ரெண்டு ப்ளவுஸை எப்படி சேர்த்து போட்டு கட் பண்ணலாங்கிற வீடியோவை பார்ப்போம். அப்போ ஒரே அளவை சேர்த்து போட்டு வெட்டணும்னா ரெண்டு துணியும் ஈக்குவலாக ஒரே அளவில் இருக்கணும். கரையை அளந்தோம்னா 90 சென்டிமீட்டர் இருக்குது ரெண்டு ப்ளவுஸ் துணியுமே. இப்போ நம்ம நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கான்னு பார்க்கணும். ஃப்ரண்ட்டு பொசிஷனை தான் பார்க்கணும். அந்த ஷோல்டர் கிட்ட நெசவு வந்து நேராக போட்டிருக்கா கிராஸாக போட்டிருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஷோல்டர் கட் பண்ணாமல் இருக்கும், அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொன்றில் நேர் கட்டிங் போட்டு ஷோல்டரை கட் பண்ணியும் வச்சுருப்பாங்க. நம்ம அதை விட இந்த ஷோல்டர் கிட்ட நூலோட நெசவை பார்க்கணும். இப்போ நம்ம 4ஆ மடித்து போட்டு 4ஐயும் சேர்த்தே கட் பண்ணலாமாங்கிறத தான் இப்போ செக் பண்ணுறோம். பேக்கில் வந்து 9.25 இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 9.25 இல்லை இதோட கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்து 4ஆ மடித்து போட்டு வெட்டலாம். அப்படி இல்லாமல் ஃப்ரண்ட் பகுதி வந்து கூட இருந்தால் 4ஆ மடித்து போட்டு வெட்ட முடியாது. பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக தான் வெட்ட முடியும் நேர் கட்டிங். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பகுதி பேக்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் சேர்த்து கட் பண்ணலாம் 4ஆ மடித்து போட்டு. பேக்கு ஃப்ரண்ட்டும் 9.25 தான் கால் மார்பு சுற்றளவு. அதில் நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்க்குறோம். அப்போ 11.25 டபுளாக எடுத்தோம்னா ஆக்கணும்னா 22.5. இப்போ 22 தான் நம்ம ஃபஸ்ட்டு அகலமாக எடுத்து கட் பண்ண போகிறோம். துணியை இப்போ நான் வீடியோவில் காமிச்சபடி நீங்கள் 4ஆ மடித்து போட்டு ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். இப்படி சேர்த்து மடித்து போட்டால் ஈக்குவலாக மடித்து 22 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பக்கம் கைக்கு துணி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கை நீளமாக இருந்தால் ஒவ்வொன்றில் காணாது, இதை விட நீளமாக இருந்தால். அப்படி வர காணலைன்னா நம்ம 4 பகுதியும் சேர்த்து போட்டு வெட்ட முடியாது. அதையும் செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் சேர்த்து போட்டு கட் பண்ணணும். இதில் கைக்கு துணி இருக்குது, அதனால் பேக்கு ஃப்ரண்ட்டும் சேர்த்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ 22.5 இன்ச்சு அகலம் வந்துருச்சு. துணியை 4ஆ ரெட்டையாக மடிச்சுக்கிடணும். ரெண்டு துணியையும் சேர்த்து 2 ஜாக்கெட் துணியையும் சேர்த்து ரெட்டையாக மடித்து போட்டுட்டு குண்டூசியால் துணி மூவ் ஆகாமல் பின் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம பின்னாடி முதுகு உயரம் இடுப்பு உயரம் ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் பார்த்தா 14.5 இருக்குது. 2 இன்ச்சு சேர்த்து 14.5. எப்பயுமே கீழே தான் குறிப்போம் பேக் உயரம். ஆனால் இப்போ நேர் கட்டிங்கில் நம்ம மேலேருந்து உயரத்தை குறித்து இது பேக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க, அது ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கணும். நம்ம வரைய போகிறதுலாம் ஃப்ரண்ட்டு, அப்போ பேக்கு வந்து பின்னாடி போயிடணும். இப்படி பின்னாடி மடித்து போட்டு இந்த ஷோல்டர் வர்ற இடத்துல ஒரு பின் பண்ணிடணும். இன்னும் மூவ் ஆகாமல் இருக்கிற பின்னையே எடுத்து 4ஐயும் சேர்த்து குத்திக்கணும். இப்போ பேக் ஃப்ரண்ட்டு வந்து முன்னாடி வர்ற மாதிரி அளவு சட்டையை மடிச்சுக்கோங்க. எப்படி நேராக இருக்கணும், அங்கே வந்து இடுப்புக்கிட்ட கிராஸாக இருக்கணும் ஒட்டி. ஏன்னா அங்கே டாட் பிடிச்சனால கிராஸாக தான் நிற்கும். சப்போஸ் அந்த டாட் பிரிஞ்சிருந்தா வேணால் அதை ஒட்டி வந்து நிற்கும். ஒவ்வொரு அளவு சட்டையில் பிரிஞ்சிருக்கும், அப்போ வந்து ஒட்டி நிற்கும். இது நேராக வச்சோம்னா தான் கழுத்து அகலம் ஷோல்டர்லாம் கரெக்டாக வரும். இந்த இது கழுத்து அகலம், இந்த கழுத்து வந்து வெளியே வரக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. அதையும் தப்பு பண்ணால் நமக்கு ஷோல்டரும் கழுத்து அகலமும் தப்பாயிரும். ஷோல்டருக்கு இருக்கிற அளவை விட ரைட்டில் குறிக்கணும், கழுத்து அகலத்துக்கு லெஃப்டில் குறிக்கணும். பின்கழுத்து உயரத்தை மட்டும் பேக் சைடு துணியை தூக்கி விட்டு முன்பக்கம் உள்ள துணியை தூக்கி விட்டு ரெடி அளவை விட 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணணும். அதுக்கு ஒரு தோள்பட்டை மட்டும் நேராக வச்சுக்கோங்க, மற்றதை எடுத்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சுருக்கு இல்லாமல் நல்லா நேராக எடுத்து விட்டு நம்ம வரைஞ்ச பொசிஷன் மாறக்கூடாது. ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறுக்கவும் ஒரு கோடு போட்டுறணும் எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோன்னு. இப்போ முன்கழுத்துக்கும் எல்லா துணியும் மேலே தூக்கி விட்டு அடியில் உள்ள முன்பக்கத்தை மட்டும் வச்சு அப்படியே அந்த ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிடணும். குறிச்சிட்டு இப்போ டானா போட்டு ஆம்கோல் வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இப்போ முன்கழுத்தை நம்ம அந்த ஸ்டிச்சிங் அளவுலேருந்து ரவுண்டு போட்டு வரைஞ்சிடணும். ஷோல்டர் வந்து சரிவாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம ப்ளவுஸ் அப்படி வச்சு வரையும் போதே தெரிஞ்சிடும். ஒவ்வொன்றில் அப்படி கழுத்துக்கிட்ட கிராஸாக கட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அதிகமாக தச்சிருப்பாங்க கழுத்துக்கிட்ட மட்டும். மெயின் டாட்டோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த டாட்டுக்கு நேர ஷோல்டர் ஸ்டிச்சை பிடிச்சிட்டு இங்கே நம்ம ஸ்டிச்சிங் லைன் கோடு போட்டோம்ல அங்கேருந்து அது வரைக்கும் குறித்து மெயின் டாட்டோட உயரத்தை குறிச்சிக்கணும். இவங்க வந்து சட்டை கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டே வருதுனால 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேன்.
இப்போ மெயின் டாட்டோட அகலம் கண்டுபிடிக்கணும். அதை வந்து நேராக பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்படி கிராஸாக வைக்கக்கூடாது, நேராக வைக்கணும். மேலே ஏற்றியோ கீழே ஏற்றியோ கிராஸாக பிடிக்காமல் இருக்கிற அளவை விட 1/4 இன்ச்சு தள்ளி குறிச்சிட்டு அந்த டாட்டோட உயரத்தையும் குறிச்சிடணும். தையலுக்கு கீழே விட்டு டாட்டோட அகலம் 4 இன்ச்சு வருது. அதே 4 இன்ச்சை கீழே நேராக குறிச்சிக்கணும். கிராஸாக கோடு போட்டு 4 4.25 3.25 கிராஸாக கோடு போட்டக்கூடாது. அதுக்கு தான் டேப் வச்சு மார்க் பண்ணேன். இப்போ டாட் எத்தனை இன்ச்சு பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். 1.5க்கு 1 புள்ளி கம்மியாக வருது. அடுத்து ஹூக் பகுதி உள்ள முன்கழுத்தோட பட்டன் பீஸை கரெக்டாக ஏற்கனவே வரைஞ்ச முன்கழுத்துக்கு நேராக வச்சு தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து இங்கே 1/2 இன்ச்சு இறக்குனனால அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கிடணும். இறக்கி இந்த வளைவை வரைஞ்சிட்டு ஐப்பட்டி உள்ள முன்பக்கத்தை உள்பக்கம் திருப்பி ஆம்கோல் கடியிலிருந்து அந்த சைடு உயரத்தை கண்டுபிடிச்சிடணும். அடுத்து ஹூக் பக்கம் உள்ள முன்பக்கத்தை எடுத்து அந்த ஏற்கனவே குறுக்க தையல் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல ஆம்கோல் ஸ்டிச்சை வச்சு சைடு ஸ்டிச்சை வச்சு எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தையலுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு விட்டு கிராஸாக கோடு போட்டுறணும். நம்ம ஒரு மெயின் டாட் மட்டும் குறிச்சிருக்கோம். சைடில் உள்ள 2 டாட்டும் குறிக்கிறதுக்கு எந்த டாட்டை குறிக்கிறோமோ அதில் ஒரு விரலும் மெயின் டாட்டில் ஒரு விரலையும் வச்சு கண்ட்டை பார்த்து அந்த டிஸ்டன்ஸையும் டைரக்ஷனையும் மேப் குறிக்கிற மாதிரியே நம்ம குறித்து 2-3 புள்ளியையும் 2 துணியிலையும் அளவு சட்டையிலையும் நம்ம கட் பண்ண போகிற துணியிலையும் ட்ரையாங்கிள் போட்டு ரீசெக்கப் பண்ணிட்டு மேலே உள்ள துணியை மட்டும் எடுத்து இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுன்னு போட்ட பக்கம் எடுத்து கீழே வளைவு வரைஞ்சிட்டு ஆம்கோல் மட்டும் 4ஐயும் சேர்த்து கட் பண்ணிடுறோம். எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அதெல்லாம் பாயிண்ட் போட்டு எடுத்துக்கிடணும். இப்போ 4 துணியிலையும் போட்டுட்டு கழுத்து அகலத்துக்கிட்ட 4ஐயும் சேர்த்து வெட்டிட்டு முன்கழுத்தை மேலே மட்டும் வெட்டிட்டு பின்கழுத்தை தனியாக எடுத்து பின்னாடி வெட்டணும். 2 கழுத்தையும் சேர்த்து வெட்டக்கூடாது, தப்பாயிரும். ஆம்கோல் கவர் எடுத்து இப்போயே கட் பண்ணிக்கணும் 2 ப்ளவுஸ் துணியிலையும். இப்போ இன்னும் எங்கெங்கே நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதெல்லாம் மறுபடியும் பாயிண்ட் போட்டு எடுத்துக்கிடணும். இப்போயே 3 டாட்டையும் மேட் ஊசி வச்சு ஹோல் போட்டு ஆப்போசிட் சைடு இதே டாட்டாக மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம 2வது மெஷர் பண்ண வேண்டியதில்லை, குயிக்காக ஸ்டிச் பண்ணிடலாம். பக்கமும் மாறாது. அதனால தான் இந்த இதை நம்ம கட் பண்ணும் போதே செஞ்சிட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறது சாதாரண ஃபுல் வாயில் துணியெல்லாம் 1/2 ஹவர்லேயே ஸ்டிச் பண்ணிடலாம் நார்மல் பெடல் மிஷின்லேயே. அடுத்து கை கட் பண்ணுறதுக்கு இருக்கிற துணியை 4ஆக மடித்து போட்டுக்கணும். கரைப்பகுதியை கரையை அகலமாக வச்சு பின் பண்ணி அளவு சட்டியை சுருக்குள்ளாமல் நேர வச்சு மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு போல் விட்டு கோடு போட்டுட்டு உயரத்துலேயும் ரெடியலோவை விட 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறிக்கணும். அண்டராம் பகுதியில் மேலே ஏற்றி குறிச்சிட்டு குறுக்கவும் எங்கே ஸ்டிச் வருதுன்னு அடையாளப்படுத்திக்கிடணும். இப்போ கை வளைவை வரைஞ்சி வெட்டி எடுத்துட்டு எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அதெல்லாம் சிசரால் மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா உள்ள துணியை சிசரால் கட் பண்ணி எடுத்துருவோம் தேவையில்லாததை. 4 கையையும் விரித்து வச்சு ஒரு பக்கம் மட்டும் கை குடஞ்சி வெட்டுறதை வளைவாக வரைஞ்சி வெட்டிட்டு முன்பக்கம்னு அதையும் அடையாளப்படுத்திட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் மாறாமல் இப்போயே இன்ட்டு போட்டு வச்சுக்கிடணும். அடுத்து கிராஸ் பட்டி உயரம் கண்டுபிடிக்க 2 சைடையும் நேராக வச்சுக்கணும். பேக் ஃப்ரண்ட் சைடு நேராக வச்சு 1/2 இன்ச்சு மடிக்க மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள உயரத்தை அளந்தா 5, அதோட 1 இன்ச்சு தையல் சேர்த்து 6 இன்ச்சு வச்சுக்கணும். இது டாட் பிடிக்கிறது போக மிச்சம் உள்ள உயரம் 9.25. சைடில் 6 இன்ச்சு குறிச்சிட்டு அகலம் 9.25 குறிச்சிட்டு இந்த உயரத்தை மட்டும் அளவு சட்டையை வச்சு தையலுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு வளைவு வரைஞ்சிக்கணும். இடுப்புக்கிட்ட கிராஸாக கோடு போட்டுக்கணும். அப்போ தான் கீழே இடுப்புக்கிட்ட நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்கும், ப்ளவுஸ் தூக்காமல். இப்போ 2 பட்டி வெட்டியிருக்கோம், இன்னும் 2 பட்டி வெட்ட வேண்டியது இருக்குது. இது ஓப்பன் சைடு வர்றது, ஓப்பன் பக்கம்னு எழுதிக்கோங்க. ஒரு சைடு எழுதுனா போதும், அப்போ தான் மாறாமல் வரும். இது வந்து கை 2லையுமே வெட்டியாச்சு. இப்போ பட்டி வந்து இன்னும் 2 எதில் வெட்டுறதுன்னு பார்க்கணும். இந்த மிச்ச துணி இருக்குது பார்த்தீங்களா, இதை கீழே ஜாயின் போட்டுட்டு இதிலையே வெட்டிக்கிடணும். இன்னும் 2 பட்டி. இது வந்து கழுத்துக்கு, இது கொக்கி பீஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.